வணக்கம். அண்ணாமலையும் ஒரு சராசரி அரசியல் ஆயிட்டாரே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாத்துக்கும் ஏற்பட்டு போச்சு. எல்லாருமே அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் இன்றைக்கி நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது, அண்ணாமலையை நம்பி நம்ம பாஜகவுக்குள்ளே போனோமே, அண்ணாமலையே இப்படி ஆக்கிவிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் எல்லாத்துக்கும் வருது. என்ன சொல்ல முடியும்? கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்கணும். கூட்டணி கட்சி அதிமுகவோட வச்சாச்சு. அதிமுகவில் அதையும் எடப்பாடி பழனிசாமி அவர் லண்டன் படிக்க போகிறது முன்னாடி தற்கொலை ஒன்றும் தெரியாதவர், தவழ்ந்து போய் பதவி வாங்கினவர், மக்களால் செல்வாக்கெல்லாம் அவர் பதவிக்கு வந்தாரா, அப்புறமா பார்த்திங்கன்னா கொலையாளி அப்படியெல்லாம் பேசினவர் இன்றைக்கி அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை நம்ம 2026 முதலமைச்சராக்குவோம், அந்த சேரில் உட்கார வைப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டார். இதெல்லாம் பார்க்கும்போது அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. திமுக எதிர்ப்புங்கிறத தாண்டி அவர் 2 கட்சிகளையுமே மாற்றி விமர்சனம் பண்ண ஆரம்பித்தார். அதனால் அண்ணாமலை புகழ் பெருமளவில் ஆச்சு. பாஜகவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் மாநில தலைவர் பதவியிலேருந்து தூக்கி விட்டாங்க. தூக்கி விட்ட பிறகு நயினாநாகேந்திரன் நியமனம். நயினாநாகேந்திரன் பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு செயல்படலை. திரும்பவும் அண்ணாமலைக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிற சமயத்தில் அண்ணாமலை பழைய அந்த பந்தாவோட பழைய பன்னீர்செல்வமாக வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி பழைய அண்ணாமலை போல் வருவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜிகே மூப்பனார் நினைவு நாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் எல்லா என்டிஏ கூட்டணியில் இருக்க முக்கியமான தலைவர்கள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா மூப்பனார் நினைவு நாள்லாம் இவ்வளோ பெருசாக ஜிகே வாசன் எப்பயுமே கொண்டாட மாட்டார். திடீர்னு தேர்தல் வருது அதனால் அப்படி கொண்டாடுறாரு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டாலும், அந்த இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக ஜிகே வாசன் எப்பயுமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே. சரி, எல்லாத்தையும் கூப்பிட்டீங்கல்ல, அவரில் ஓபிஎஸ்ஸை கூப்பிடல, டிடிவி தினகரனை கூப்பிடல, எடப்பாடி பழனிசாமி சொல்லி தானே நீங்கள் கூப்பிடல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வராரு, மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வராங்க, அண்ணாமலை வராரு, ஏன் தேமுதிகவில் இருக்க சுதீஷ் கூட வராரு. அவங்க ஜனவரியில் தான் நாங்கள் யாரோட கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அவர் உட்காந்துருக்கார். மரியாதை நிமித்தமாக கூப்பிட்டாங்க, அதனால் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், திமுக கூப்பிட்டா அவங்க கூட்டணி கட்சியோடு போய் உட்காந்துருப்பாரா சுதீஷ் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே கூப்பிட்டாங்க. ஏன் ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் கூப்பிடல? தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இல்லாமல் என்டிஏ கூட்டணிக்கு பெருசாக வாக்கு கிடைக்காது அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. அதனால் பார்த்திங்கன்னா இவங்களும் கண்டுகளை ரொம்ப குவி பார்த்தார். ஓபிஎஸ்ஸுக்கும் சரி டிடிவி தினகரனுக்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணார் அண்ணாமலை. ஒன்றும் கிடைக்கல. இப்போவும் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்க போகிறாரு. எடப்பாடி பழனிசாமி ஆதரித்து தான் பேசுகிறாரு. ஆனால் இந்த மூப்பனார் நினைவஞ்சலி நிலையில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மேடையில் பேசும்போது பார்த்திங்கன்னா சகோதரர் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசுகிறாரு. எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை பேசும்போது கூட அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு சாதாரணமாக எல்லா மக்கள் மத்தியிலும் மனசில் பதிஞ்சிட்டாரு. அவர் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர், அவர் தான், அவருக்காக நாங்கள் பாடுபடுவோம், உயிரை கொடுத்தாவது அவர் முதலமைச்சராக்குறதுக்காக நாங்கள் இறங்கி செயல்படுவோம், 2026 முதலமைச்சர் நாற்காலியில் எடப்பாடி பழனிசாமி உட்காருவார், நிச்சயமாக ஒரு அரசியல் மாற்றம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். ஒரு புதிய ஒரு புரட்சியை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு, சைலண்ட்டாக ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் 2026 ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசின இந்த விஷயம் இருக்குல்ல, இதுதான் அதிமுக வட்டாரங்கள்லையும் சரி பாஜக வட்டாரங்கள்லையும் ரொம்ப யோசனையாக இருக்குது. என்னடா இது, எடப்பாடி பழனிசாமியே ஒரு மாறிட்டார், சகோதரர் அண்ணாமலைங்கிறாரு, இந்த சைடு இவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமின்னு பேசுகிறாரு, அவ்வளவு கேவலமாக கழுவி ஊற்றிக்கிட்டாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டு மாறி போயிடுச்சு. 2 பேருமே நமக்குள்ளே அடிச்சுக்கிட்டோம்னா எதிர்கட்சி சுலபமாக ஜெயிச்சுட்டு போயிடும், அந்த மாதிரி சுலபமாக ஜெயிக்க விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் 2 பேருமே கூட்டணி வச்சுட்டாங்க. இப்போ செல்லூர் ராஜு கூட அவர் பேசும்போது கூட அவர் என்ன சொன்னார், அண்ணாமலை உயிரை கொடுத்தெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராகணும்னு அவசியம் இல்லை, பாஜகவில் இருக்க கட்சி தொண்டர்களை அவர் தூண்டி விட்டாலே போதும், அது நாங்கள் மீதியெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார். இப்போ இவங்க இப்படி பேசியிருக்காங்க. இன்றைக்கி மாவட்ட செயலாளர் கூட்டம் வேறு நடக்குது. எடப்பாடி பழனிசாமி இங்கே மூப்பனார் இதில் இவ்வளோ நெருக்கமாக பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவரும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறார். பக்கத்தில் கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர் பக்கத்தில் இருந்த எம்டி சேரை கூப்பிட்டு உட்கார வச்சு அண்ணாமலைகிட்ட பேசுகிறாரு. சகஜமாக பேசிகிட்டு இருக்காரு. அண்ணாமலையும் சகஜமாக பேசுகிறாங்க. இதை தாண்டி பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அண்ணாமலைக்குமே ஆகாது. அவங்க தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னா அண்ணாமலை போய் மாநில தலைவராக இருக்கும்போது கூட ஒரு வரவேற்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் கொடுக்கவே இல்லை. அப்படியெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி கண்கொள்ளா காட்சியாக பார்த்திங்கன்னா எல்லாருமே கூப்பிட்டு அண்ணாமலை உட்காராங்க. அண்ணாமலை பேசி முடிச்சுட்டு அப்படி ஒதுக்குப்புறமா நின்றவரை நிர்மலா சீதாராமன் ஒரு ஆளை கூப்பிட்டு அண்ணாமலை கூப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது, பாஜக கட்சிக்குள்ளே தான் இப்படி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ணாமலை இல்லாமல் தமிழகத்தில் ஒரு பாஜக
செயலிழந்து இருக்குது, சோர்வாக இருக்குது, பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் எல்லாத்துக்குமே புரியுது. ஆனால் அண்ணாமலை வேணும், பழைய அண்ணாமலையாக இருக்கணும், அடித்து நவுத்துற அண்ணாமலையாக இருக்கணும். இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு முதலமைச்சரானவர் அப்படின்னு சொன்னார். யாரு காலையிலே உளுந்தார், வந்தார், போனார் அப்படின்லாம் பேசினவர் திடீர்னு மக்களால் வந்து எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுக்க வைக்க 2027 நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இன்றைக்கி வந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரனை கூப்பிடல, இவங்க சசிகலாவை கூப்பிடல? இப்போ தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க இல்லாமல் இவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை இவங்களெல்லாம் கண்டுக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இப்போ ஓபிஎஸ் இல்லாமையோ டிடிவி தினகரன் இல்லாமையோ சசிகலா இல்லாமையோ பாஜகனால் ஜெயிச்சிட முடியுமா? இவங்கனால தான் நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை பெற முடிஞ்சது. இவ்வளோ வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட ஒரு 11-12% வாக்கு சதவீதத்தை பாஜக மட்டும் பெறக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா தென் மாவட்டங்களில் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இருந்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே பாஜக சைடு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை மறுக்கவே முடியாது. இது அண்ணாமலையும் மறுக்க முடியாது, பாஜக மேலிடமும் மறுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்டுட்டு இவங்க எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு இவங்க தனிப்பட்ட முறையில் நயினா நாகேந்திரன் அதே சமூகத்தை சேர்ந்தவர், அதே சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்கள வச்சு நம்ம இந்த தேர்தலை சந்திப்போம். இதை தாண்டி நமக்கு என்ன பெருசாக வேணும்? தேவேந்திர குல வேளாளா ஜான் பாண்டியனை கூப்பிடுவார். கிருஷ்ணசாமி வந்து ஏற்கனவே விஜயோட பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிட்டார். அதனால் அவர் வரமாட்டார். ஜான் பாண்டியனை வச்சு நம்ம இந்த சைடு தேவேந்திர வேளாளர் குழுவில் இருந்து நம்ம தென் மாவட்டங்களை பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாருமே இருந்தாலும் அண்ணாமலையே இறங்கி தென் மாவட்டங்களில் பிரச்சாரம் பண்ணாலும் கண்டிப்பாக அண்ணாமலைக்காக ஓட்டு போடக்கூடிய நிலைமையில் இருந்தவங்க கூட இப்போ அண்ணாமலைக்காக ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை மாறிடுச்சு. அந்த அளவுக்கு இன்றைக்கி நடந்த அரசியல்கள் பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து விஜய் கூட ஓட்டு போட்டுருவாங்க. இந்த தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எல்லாமே விஜய் கூட ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ் கூட டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் விஜய் சைடு சேர்ந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. கூட்டணி பேச்சுவார்த்தையே தொடரலாம். தொடர்ந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு முடிவை ஸ்ட்ராங்காக எடுக்கலாம். எடப்பாடி பழனிசாமியை நம்புறது வேஸ்ட்டு, பாஜகவை நம்புறது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் வேஸ்ட்டு, சசிகலா வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லா வேஸ்ட்டுகளுமே இருக்குது. அவங்க எல்லாருமே என்ன செய்யணும்? விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்தலாம். விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி அமைச்சு இப்போயே ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது நல்லது. கடைசி வரைக்கும் ஓபிஎஸ் வந்து பாஜகவை நம்பி இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் ஆதரவாளர் நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இப்போ பாருங்கள், அப்படியே அரசியல் சூழ்நிலையே மாறி கிடக்குது. அண்ணாமலை பேசுகிறாரு. அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறாங்க. அரசியலில் எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். முதலமைச்சரை போய் ஓபிஎஸ் சந்திச்சுட்டு வந்து அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது அப்படின்னு ஓபிஎஸ் சொன்னார். இன்றைக்கி அதை ப்ரூவ் பண்ணி அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம்ப்பா. நம்ம அண்ணாமலையை நம்பி நம்ம பின்னாடி போயிட்டோம். அண்ணாமலை ஒரு சரியான ஒரு செல்வாக்கான ஒரு நபர்ப்பா. அண்ணாமலை என்ன வேணாலும் முடிவெடுப்பார். அண்ணாமலை தன்னிச்சு செயல்பட்டால் கூட அவருக்கு ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு ஆதரவாளர்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாமே இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தில் உட்காந்துருக்குறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை அண்ணாமலைக்கு ஏற்பட்டுச்சு. வேறு வழி கிடையாது. அண்ணாமலையும் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருப்பார். பாஜக தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில் அண்ணாமலை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. அண்ணாமலை வேறு முடிவு எடுக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டார். காரணம் என்னென்னா, இந்த சைடு வந்து நாங்கள் வந்து கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி முடிவெடுத்து தான் நாங்கள் தேர்தல் முடிஞ்ச பிறகு முடிவெடுத்து யார் முதலமைச்சர்னு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் இங்கே டிடிவி தினகரன் அதே தான் சொன்னார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தனி பெரும்பான்மையில் அதிமுக வெற்றி பெறும், அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவர் ஸ்ட்ராங்காக பேச ஆரம்பிச்சிட்டார். இவர் ஸ்ட்ராங்காக பேசுகிற டைமில் டிடிவி தினகரன் இப்படி பேசுகிறாரு, டிடிவி தினகரன் கூட்டணிக்குள்ளே கூட கொண்டு வரக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்ல அதை பாஜக ஓகே சொல்லிட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் எங்கே போனார் எடப்பாடி பழனிசாமி? நாடாளுமன்ற தேர்தல் வரல உங்க கூட. மிக முக்கியமான தேர்தல் உங்களுக்கு பாஜகவுக்கு. அந்த தேர்தலில் வந்து உங்களை கழட்டி விட்டு போனார்ல. சட்டசபை தேர்தல் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிக முக்கியமான தேர்தல். அதனால பாஜகவோட கூட்டணி வைக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சாலும் ஏன் எடப்பாடி பழனிசாமியோட நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாவட்ட செயலர் கூட்டத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி பேசும்போது அண்ணாமலையை தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணாதீங்க, அப்படி விமர்சனம் பண்ணிங்கன்னா நான் கட்சியை விட்டு உங்களை நிப்பாட்டிடுவேன், பயங்கர டென்ஷன் ஆயிடுவேன், கோபமாயிடுவேன். அண்ணாமலை என்னுடைய சகோதரர், நீங்கள் அவரை பற்றி எந்த விதமான விமர்சனமும் பண்ணக்கூடாது. அவர் நம்மளை பற்றி எதாவது பேசுகிறாரா? அப்போ பேசினார், இப்போ பேசுகிறாரா? பேசல. இல்லை, அண்ணாமலை ஆதரவு இல்லாமல் நம்ம கொங்கு பெல்ட்டில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்யா, பார்த்துக்கங்க, அண்ணாமலையெல்லாம் விமர்சனம் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி மாவட்ட செயலர் ஆலோசனை கூட்டத்தில் பேசியிருக்காங்க. ஏகப்பட்ட பேர் பாஜக கூட்டணி வேணான்னு சொல்கிறான். திடீர்னு அண்ணாமலை அவ்வளோ திட்டினார், அண்ணாமலை எதிர்த்து அவ்வளோ பேச்சு பேசணும். இப்போ வந்து அண்ணாமலை கூடயும் நீங்கள் வந்து திட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன தான் நடக்குதுங்க? உங்களுக்கு சாதகமாக இப்படியே போயிட்டு இருந்தால் ஜெயிச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும். அரசியலில் எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பூத்து கமிட்டி அமைச்சிருங்க, செயல்படுங்க.
விரைவாக வந்து தேர்தல் களத்தில் வந்து நம்ம பம்பரமாக சுற்றணும் அப்படிங்கிற மாதிரி மாவட்ட செயலர் கூட்டத்தில் எல்லாத்துக்கும் ஒரு மிரட்டலை விட்டுருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எல்லோரும் ஒவ்வொன்றும் தலையாட்டியிருக்காங்க. எப்பயும் நடக்கிற மாவட்ட செயலர் கூட்டம் தான், எப்பயும் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது தான். இப்போ வந்து என்னென்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒற்றுமையாக இருக்குது. இப்போ ஒரு பொதுக்கூட்டம் போட போகிறாங்க, எல்லாருமே ஒரே ஸ்டேஜில் ஏற போகிறாங்க. அதுக்கு முன்னோட்டமாக மூப்பனார் நினைவு நாளை வந்து பயன்படுத்திக்கிட்டார். ஜி.கே. வாசன் ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் ஒரே மேடையில் உட்கார வச்சு காட்டிட்டார். இதுக்கப்புறமா வந்து அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி, அப்புறமா தேமுதிக, இந்த சைடு நிர்மலா சீதாராமன், அப்புறமா ஜி.கே. வாசன், ஜான் பாண்டியன், இவங்கெல்லாம் ஏறுறதுக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஓபிஎஸ்ஸும் வேணாம், டிடிவி தினகரனும் வேணாம், நாங்கள் ஜெயிச்சிருவோம், இந்த கூட்டணியை வச்சு நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. பார்க்கலாமே என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஓபிஎஸ் ஆதரவெல்லாம் சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.